நெறைய பேர் இப்போ சமீபமாவே பார்த்தோம்னா, எல்லா வழக்குகள்லயுமே வழுக்கி விழுந்து இந்த மாரி கை உடைஞ்சிருச்சு. எல்லாம் கால் சென்னையில இங்க உடைஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா, செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல கொண்டு போய் கை உடைப்பாங்க. உங்களுக்கு ராட்டினம் கட்டணும்னா, வட சென்னையில கொண்டு வந்து ராட்டினம் கட்டுவாங்க. இது யாருக்குமே தெரியாம இல்ல. எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் இருக்கு. ஆனா, இது எல்லாருமே கூட்டா செய்றாங்கன்ற இந்த குற்றத்த. நீங்க வந்து புழல் சிறையில இப்ப ரிமாண்ட் செய்யப்பட்டு ஒரு 3500 பேர் இருக்காங்க. அதுல ஒரு போன வாரம் ஒரு 100 பேர் ரிமாண்ட் செய்யப்பட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கங்க. அதுல மினிமம் நான் சொல்றேன். நான் இன்னும் போய் டேட்டா எடுக்கல. ஆனா இது தப்பாகாது. குறைஞ்சது 10 பேர்னா கைய உடைக்கப்பட்டிருப்பாங்க. நம்மளுக்கு மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு நான் பார்க்குறேன்னா, இந்த என்கவுண்டர், கஸ்டடி டெத்த வந்து என்கவுண்டர் இந்த வழுக்கி விழுறத வந்து மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு மனநிலை இருக்கு. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அவங்க என்ன நெனைக்கிறாங்க, இந்த என்கவுண்டர்கள் மூலியம் தான் குற்றத்த குறைக்க முடியும்னு நெனைக்கிறாங்க. அப்படி குறைக்க முடியாது. நீங்க வெள்ளத்துரை மாரியான ஆட்கள் வந்து இங்க கொண்டாடப்படுறாங்க. கலியமூர்த்தி மாரியான ஆட்கள் இங்க கொண்டாடப்படுறாங்க. அப்ப அந்த சமூகமே ரொம்ப பின்தங்கி இருக்குதுன்னு சொல்றேன் நான். சமூகம் பின்தங்கி இருக்கும்போது இந்த மாரியான வந்து ஒரு அநாகரிகமான காவல்துறையினர்களுக்கு வந்து அது ரொம்ப அ இலகுவாயிடுது. சொன்ன மாரி என்கவுண்டர்லாம் நடக்கும்போது, அங்க உண்மையிலேயே குற்றவாளி தான் அங்க தண்டிக்கப்பட்டாரான்றது ஒரு என்கவுண்டர் கூட என்கவுண்டர்ன்றது வந்து அசம்பாவிதமான நேரங்களில், அசம்பாவித சூழலில் செய்யப்படக்கூடிய கொலைக்கு பேர் தான் என்கவுண்டர். ஆனா, இங்க அந்த என்கவுண்டருக்கே ஸ்பெஷலிஸ்ட்ன்னு ஒருத்தர் இருக்கிறார். நம்ம அவர கூப்பிட்டு பேட்டி வேற எடுக்குறாங்க. ஆனா, இங்க அவர வந்து ப்ராசிக்யூட் பண்றதுக்கு ஆள் இல்ல. அவரு ஸ்பெஷலிஸ்ட்ன்னு வேற தன்ன போட்டுக்கிறாரு. நான் வெள்ளத்துரைய சொல்றேன். இப்ப கலியமூர்த்தின்னு ஒருத்தர் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் குடுப்பாரு பார்த்தீங்களா? அவரு வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்ன்னு தான் தன்ன சொல்லிக்கிறாரு. இவங்கலாம் யாருன்னா, மனித உரிமையை மீறி கொலைகாரர்கள். ஒரு பெய்டு ரவுடீஸ். ஆனா என்னன்னா, லீகலி எய்டட் ரவுடீஸ்.